வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நாள் காட்சிகளை காமிச்சிட்டு இருந்த நம்ம நெல்லை எக்ஸ்பிரஸ் நியூஸ்ல இன்னைக்கு முதல்ல காட்சியோட கதையும் பார்க்க போறோம். இது என்ன கதைனா ஒரு குப்பை கதை. ஆமா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து நம்ம வாழ்ற நம்ம நிலத்துல கொட்டப்பட்ட கழிவுகளை பற்றிய கதை. வேற எங்கேயும் இல்லை, கடவுளின் தேசம் சொல்லக்கூடிய கேரளால இருந்து நம்ம நெல்லை மாவட்டத்துல கல்லூர், சுத்துமல்லி, கொண்டாநகரம் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல ஆள் நடமாட்டம் ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய பகுதிகளில் லாரியில கொண்டு வந்து தட்டிட்டு போயிருந்தாங்க. இது ஒரு நாள் 2 நாள்ல பல மாதங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதை தொடர்ந்துதான் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இதற்காக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தேசிய பசுமை தீர்ப்பாயமும் இந்த கழிவுகள் கேரளாலேருந்து வந்தது அப்படிங்கிறத ஊடகங்கள் உறுதிப்படுத்ததுனால இந்த கழிவுகளை நேரடியா கேரளாக்கே கொண்டு போறதுக்கு கேரளா அரசு நடவடிக்கை எடுத்து அவங்கதான் இந்த கழிவுகளை அங்க கொண்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இது எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, கேரளால இருக்கக்கூடிய கேன்சர் சென்டர், அதாவது திருவனந்தபுரத்துல கேன்சர் சென்டர் இருக்கு. அந்த கேன்சர் சென்டர் இருக்கக்கூடிய நோயாளிகள் பற்றிய குறிப்புகள்லாம் இந்த இடத்துல ஒரு ஆவணங்களா கிடைச்சது. என்னன்னா, அந்த ஹாஸ்பிட்டல பயன்படுத்தக்கூடிய மருந்து அட்டைகள், சிரிஞ்சு, அது மட்டும் இல்லாம அவங்க ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய அவங்க குப்பைகளுக்கான அதாவது அவங்க பயன்படுத்தக்கூடிய அன்றாட அவங்களோட உடல்நிலை சம்பந்தமான தகவல்கள் அடங்கிய அந்த ஆவணங்கள் தான் இதுல இருந்துச்சு. அந்த ஆவணங்களோட அடிப்படையில இது மலையாளத்திலையும் ஆங்கிலத்திலையும் எழுதப்பட்டிருந்ததுனால இது எங்கிருந்து வந்து தேடி பார்க்கும்போது அது முழுக்க அந்த பழைய அடையாளத்தோட இருந்துச்சு. அதாவது திருவனந்தபுரத்தில் கூடிய கேன்சர் சென்டர், அதே போல பக்கத்தில் கூடிய மற்ற ஹாஸ்பிட்டல் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இது சம்பந்தமா கேரள அரசுக்கு நம்ம நெல்லை மாவட்ட நிர்வாகம் வந்து ஒரு செய்தி அனுப்பினாங்க. அது தொடர்ந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கேரளால இருந்து இங்கே கொண்டு வந்து கொட்டிருக்காங்க. அதனால அவங்க தான் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இந்த நிலைமையில தான் கேரளால இருந்து ஒரு டீம் இங்கே வந்தாங்க. அதாவது திருநெல்வேலியில வந்து இங்க எந்தெந்த இடங்கள்ல கொட்டப்பட்டிருக்க குப்பை அது உண்மையிலே திருவனந்தபுரம், அதாவது கேரளா மாநிலத்தில இருந்து வந்தது தானா, என்னென்ன பொருட்கள் வந்திருக்கு, இது அபாயகரமானதா இல்லையா அப்படிங்கறது சம்பந்தமா ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. அப்பதான் தெரிஞ்சது என்னன்னா, இதெல்லாம் எல்லா மருந்துகளும் கேரளால இருந்து அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து, குறிப்பா கேரளாவோட தலைநகரமான திருவனந்தபுரத்துல இயங்கக்கூடிய கேன்சர் சென்டர், அது மட்டும் இல்லாம மற்ற பிரைவேட் ஹாஸ்பிட்டல், இங்க இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் மருந்துகள் பயன்படுத்தி சிரிஞ்சு இவைகள் தான் இங்க வந்து கொட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க ஆவணப்படுத்திக்கிட்டாங்க. அதையே திருவண்ணாமலை கலெக்டர் இது சொல்லிட்டு இது திருவனந்தபுரம் பகுதியிலிருந்து வந்து கொட்டப்பட்ட கழிவு தான் உறுதிப்படுத்திட்டு இந்த கழிவுகளை அகற்றுவதற்கு கேரளா கவர்மெண்ட் நாங்க அறிக்கை கொடுப்போம், அதன் அடிப்படையில் அவங்க அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயம் 3 நாள் இதற்கு அவகாசம் கொடுத்திருந்தாங்க கேரளா அரசுக்கு. இப்ப கேரளா அரசு இதை எப்படி கையாளணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அதிகாரிகள் அனுப்பியிருந்தாங்க. அவங்களும் வந்து பார்த்துட்டு ஆமா இது நம்ம பகுதியிலிருந்து வந்து ஓட்டப்பட்ட கழிவுகள் தாங்கிற உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. உடனடியா அதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும்னு சொல்லி அரசுக்கு தெரியப்படுத்தினாங்க. அதனால இன்னைக்கு ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயம் 3 நாள் சொன்னதுனால இன்னைக்கு அந்த கழிவுகள்லாம் இங்கிருந்து கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகளை ஒரு 16 டாரஸ் வண்டி, அதாவது லாரியிலே பெரிய லாரி சொல்லுவாங்களோ அந்த லாரியை எடுத்துட்டு இங்க இருந்து கொண்டு வராங்க, கேரளா கொண்டு வராங்க. அதுவும் ஒரு லாரி 2 லாரில 16 லாரி ஒட்டுமொத்தமா கொண்டு வராங்க. நம்ம இதுக்கான ஏற்பாடா இதை செய்யணும்னு தான் அதுக்காக ஜேசிபி புக்லைன் அது வந்து அவ்வளவு குப்பைகளை அகற்றி அந்த இடத்தையே சுத்தப்படுத்தக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல தேங்கி இருக்க மாதிரி எதுவும் இப்போ இந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சுற்று வட்டாரத்துல மக்கள் நீங்க குப்பைகளை எடுக்கீங்க, அந்த குப்பைகளை கொண்டு வந்து கொட்டினது எங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க பகுதியில ஆடு மாடுகள் நீர் குடிக்கக்கூடிய நீர்நிலைகள்ல. அப்ப இந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றிட்டீங்க, நீர்நிலைகளை யார் சுத்தப்படுத்துவா, அவ்வளவு மருத்துவங்கள் வந்து சுகாதாரம் இல்லாம இருக்க இதை யார் செய்வா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அதையும் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் அதே போல அந்த கேரள மாநில முதல்வற்றையும் தெரியப்படுத்தும் விதமா பதிவுகளை பேட்டிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலையில நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் தெரியும் எவ்வளவு பச்சை பசையில் இருக்கு பாருங்க. இந்த பச்சை பசையில் இருக்கக்கூடிய பகுதியில சத்தமே நம்ம வந்து நடுவுல கழிவுகளை கட்டிட்டு போற அந்த மனுஷன் என்ன சொல்றது? ஏன்னா இங்க இதுக்கெல்லாம் காரணம் பணம் தான். பணம் தான் இங்க பிரதானமா இருக்கு எல்லாத்துலயுமே. அது நம்ம ஊரை நம்ம
விளைநிலங்களை நம்ம நீர்நிலைகளை அழிக்கிறதுக்கும் முக்கிய பங்காற்றுறது அப்படின்னா பணம் தான். ஆமா, அரசியல்வாதிகள் அதிகாரிகளை குற்றம் சொல்லிட்டே இருக்கிற நேரத்துல மக்கள் இந்த மாதிரி வரக்கூடிய வாகனங்களை உடனடியாக தரத்தில் நிறுத்ததுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அவங்க முன் வரணும். உடனடியா அருகில் இருக்கக்கூடிய காவல் இடத்துல புகார் செய்யலாம். இதுதான் காவல்துறை உயர் அதிகாரிகள் சொல்லிடுறாங்க. உங்களுக்கு தவறுதலா சந்தேகப்படுற மாதிரி இது போன்ற பொருட்கள் கொண்டு வர்றது தெரிஞ்சா உடனடியா, இல்ல கொட்டை தெரிஞ்சா உடனடியா அருகில் இருக்கக்கூடிய பகுதியில காவல் நிலையத்தில் தெரியப்படுத்துங்க அப்படின்னு. நீங்க பார்க்கும்போது தெரியும், பச்சை பசையில் இருக்கக்கூடிய அந்த நிலத்துக்கு அடுத்தாலதான் நீர்நிலைகள் இருக்கு. இந்த நீர்நிலைகளை நம்பித்தான் ஆடு மாடுகள்லாம் இருக்கு. அந்த ஆடு மாடுகள்லாம் இந்த தண்ணி தான் குடிக்கணும். அப்படி இருக்க சூழ்நிலை இதை கொண்டு நச்சாக்கினா ஊர் எப்படி நல்லா இருக்கும்? ஏன்னா அந்த நச்சு தண்ணியை குடிக்கக்கூடிய, மருந்து கலந்த சுகாதாரமற்ற தண்ணி குடிக்கக்கூடிய ஆடு மாடுகளை தான் மனசு திங்க வேண்டியது இருக்கு. இவ்வளவு ஆபத்தான இந்த குப்பைகளை உடனடியாக அகற்றணும் அப்படிங்கிறது மக்களோட வேண்டுதலா இருந்துச்சு, கோரிக்கையா இருந்துச்சு. ஆனா இப்போ அதுக்கான நடைமுறை செயல்பட்டு வந்திருக்கு. இங்க இருந்து எடுக்கக்கூடிய குப்பைகள் எல்லாமே இப்ப கேரளா கொண்டு வராங்க. சரி, கேரளா கொண்டு போய் நிச்சுவாங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தெரியாது. ஏன்னா அது எந்த இடத்துல போட்டு எரிக்காங்க அப்படிங்கிற என்ன தெரியும். அதுக்கு அந்த ஊர் பகுதி மக்கள் எப்படி அதுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விதான். ஒரு பக்கம் நம்ம ஊர் சுத்தமாயிட்டு, ஆனா இதுல நம்ம ஊர் கலெக்டர் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, நெல்லை மாவட்டத்துல இருந்து பாதுகாப்பா இங்க கழிவுகளை ஃபுல்லா கேரளாவுக்கு திருப்பி எடுக்கிறதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம தமிழக கேரள எல்லை, குறிப்பா நெல்லை மாவட்டத்துடைய எல்லை தாண்டி தமிழக கேரள எல்லை வரைக்கும் நெல்லை மாவட்ட போலீஸ் பாதுகாப்பு போவாங்க. அவங்க எந்த குப்பைகள் அவ்வளவு கரெக்டா போகுதுங்கிற கண்காணிப்பாங்க. அதனால அந்த வகையில பயம் வேண்டாம் நம்ம இடத்துக்கு. இருந்தாலும் இந்த சம்பவங்கள் இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பும் தேவை அப்படிங்கிறத மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்கிறாரு. பச்சை பசையில் இருக்கக்கூடிய நம்ம பூமி நமக்கானது. அதை எந்த இடத்துலையும் இயற்கை அழியாம பார்த்துக்க வேண்டிய நம்ம கடமை.